ஓகே மற்ற பகுதியில் பார்த்து கொண்டு வரோம். இதில் 5வது பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். சுக்குன் செய்யப்பட்ட நூனோட தன்மையோட தொடர்பான சட்டங்கள் பகுதி. இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா? இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமா? நேற்று ஸ்டார்ட் பண்ண சார் பார்க்கல. அதில் நாங்கள் ஃபஸ்ட் பகுதி பார்த்திப்போம். அதில் ஒர்க்கை பார்த்துட்டு இன்றைக்கி அடுத்த பகுதி போவோம். உங்களோட வந்து பார்ப்போம். எத்தனை சட்டம் பார்த்துக்கிறோம்? பார்க்கல சார். புரோச்சம் பார்க்கல, அப்படியே தொடவே இல்லையா? சரியா, அப்படி நீங்கள் பார்த்துட்டு இதில் ஆல்ரெடி சில விஷயங்கள் தெரிஞ்சிக்கும். தெரிஞ்ச விஷயங்கள் ஓகே, தெரியாத விஷயங்களை மீறி போவோம். சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்வீனுங்கிறது இதில் மொத்தம் 4 சட்டங்கள் இருக்குது. சுக்குன் செய்யப்பட்ட மீம்ல நாங்கள் 3 பார்த்துட்டோம். அப்போ இங்கே உண்டு 8வது 4வது சட்டம் உண்டு. இதில் மூணுலையும் இலுஹார்ங்கிறது இதில் முதலாவது சட்டமாக வரும். அங்கே நாங்கள் அதை கடைசியாக பார்த்தோம். இதில் 6 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 6 எழுத்துக்களையும் நாங்கள் தொண்டையால் உச்சரிக்கிறதால தொண்டையினுடைய எழுத்துக்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அதில் தொண்டையினுடைய எழுத்துக்களை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு இலகுவான மெத்தேட்டை நாங்கள் 2 மெத்தட் அடையாளப்படுத்துகிறோம். ஒன்று அண்ட் அந்த சவுண்டோட வரக்கூடிய எழுத்துக்கள் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதை நாங்கள் சொல்லுவோம் இந்த 3 எழுத்துக்களையும். இரண்டாவது ஒன்று இருக்குது சவுண்ட் வராத எழுத்துக்கள். சவுண்ட் வராத எழுத்துக்கள் என்று சொல்ற நேரம் காற்றின் மூலமாக உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள்னு நாங்கள் சொல்லுவோம். மூச்சு காற்று சவுண்ட். அடுத்தது சவுண்ட். அப்போ ரெண்டுமே தொண்டையினுடைய எழுத்துக்களாகத்தான், தொண்டை மூலமாக வரக்கூடியதான் இருக்க போகுது. இலுஹாருடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு முன்னால தன்வீனை தொடர்ந்து இலுஹாருடைய ஏதாவது ஒரு 6 எழுத்துக்களில் ஒன்று வருமா என்றால் நாங்கள் அதில் 2ஐயும் தெளிவாக வெளிப்படுத்தி ஓதுவோம். 2 எழுத்துக்களையும் மிக தெளிவாக வெளிப்படுத்தி ஓதுறது முக்கியமாக இருக்கும். இதுக்கு முன்னால் படித்த எல்லா உதாரணங்களையும் நாங்கள் பார்த்து தான் இந்த ப்ராக்டிஸில் பார்ப்போம். உதாரணத்தை 2 வகையாக நாங்கள் பார்ப்போம். ஒன்று தன்வீன் சுக்குன் செய்யப்பட்ட நூண்ட உதாரணம் என்று சொல்லி ஒன்று பார்ப்போம். அடுத்தது தன்வீண்ட உதாரணம் என்று தனியாக பார்ப்போம். அதோட சேர்த்து இதுக்கு முன்னால படிச்சிக்கிற எந்த ஒரு சட்டத்திலையும் பிழை வரக்கூடாதுங்கிறது முக்கியம். இப்போ நான் உதாரணத்துக்கு இதில் போட்டு காட்டிக்கிறோம். இதுக்கு முன்னுகளை படித்த சட்டங்களில் சில உதாரணங்களை அதில் நான் கவனமாகிக்கணும். வெறுமனை படிக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் அதில் பிழை வராமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இதை ஓட ஓது பார்ப்போம். بالله من الشيطان الرجيم. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. பையின அந்த யாழ சத்த உச்சரிக்கணுமா? ஹத்த தஅத்தியஹுமுல் பையின. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. ஓகே, இது வந்து பார்ப்போம். ரெண்டாவது இருந்து ما أغنى عنه ماله وما كسب. மாறணும். மேடு மாறணும். ما أغنى عنه ماله وما كسب. மூன்றாவது الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. திருப்பி ஒரு காலுங்க. الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. நாலாவது وأما من خف
خفت موازينه சரி போதுங்க. وأما من خفت موازينه ஐந்தாவது رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه ரப்பஹ் என்று கடைசியாக கொஞ்சம் மாறணும். ரப்ப رضي الله இல்ல عنهم லாது சவுண்ட் படி லீ என்று வராது. படிச்சாச்சு. லாதுட சவுண்ட் பேல லீ என்று வரையில அது வந்தாது லா லாது அல்லது. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه சரி போதுங்க. رضي الله عنهم ورضوا عنه வ ரே ذلك படாது வ ரா رضي الله عنهم ورضوا عنه திருப்பி ரெண்டு வ ரா ذلك து அன் வ ரா து அன் رضي الله عنهم ورضوا عنه தெளிவா வ ரெண்டு ஓதுறீங்க. வ ரெண்டு தெளிவா ஓதுறீங்க. வ ரெண்டு வரையில அது வ ரா رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه சரி போதும் பாபு. رضي الله عنهم ورضوا عنه அந்த அந்த ذلك அந்த அந்த துண்ணை மட்டும் ஓதுங்க. வ ரா து அன் வ ரா து அன் ورضوا عنه சரி போதுங்க. ورضوا عنه வ ரா வ ரா வ ரா அதை மட்டும் உச்சாரிங்க. வ ரா ورا இல்ல சரி ورا வ ரா அத வ ரா து அன் இப்போ ஓதுங்க. ورضوا عنه இல்ல நீ உங்க ரெண்டு மாறுது. நீ வர்றான்னு சொல்றத ஓதலுக்கு மாத்துறீங்க. வராது 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 ور- ورضوا عنه குட் குட். அந்த நேச்சர்ல அவட மாறி இது மாத்திக்கோங்க. ரெக்கார்டை கேட்கணும் தான் விளங்குமா உங்களுக்கு அது. ரெண்டு வரப்படாது. ரா மாறணும். ரா ورضي رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه ஓகே. ஆறாவது வாங்க பாப்போம். خلق الإنسان من علق ஓகே இப்போ நூண்ட சவுண்ட் ஓகே நூண்ட இஷ்யூ ஓகே. நாங்கள் அப்படியோ இதோ வந்து பார்ப்போம். إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون ஏன் திருப்பி வரணும். إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون غير ممنون غير ممنون إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون ஓகே இப்போ உங்களோட விஷயம் என்னென்றால் டோனை மாற்றப்படாது. டோன் நல்ல டோனை நீ டெவலப் பண்ணுங்க. ஆனால் உங்களோட நேச்சரில் உங்களை அறியாமல் சில எழுத்துக்களில் மாற்றங்கள் வேண்டிக்கிறேன். இப்போ துவாது மாறுது துவாக்கு மாறுது. நான் நீங்கள் அதை திருப்பி திருப்பி அதை நாங்கள் பிளண்டு செல்லாத லெவலுக்கு நீ வரணும் கொண்டு வரணும். அதே போல தான் இன்னொரு முக்கியமான விஷயமும் ரால இருக்குது. சரியா அதையும் பார்க்கணும். ஓகே எனக்கு இந்த பாடத்தையும் கொஞ்சம் போதும் தன்மை எடுத்து அது பார்க்க வேண்டியது.
ومن شر غاسق إذا وقب திருப்பி போதுங்க. ومن شر غاسق إذا وقب ரெண்டாவது. ثم لتسألن يومئذ عن النعيم திருப்பி போதுங்க. ثم لتسألن يومئذ عن النعيم ஓகே. மூணாவது. نار حامية ஓகே. நாலாவது. فمن يعمل مثقال ذرة خيرا يره இதுலயும் தர்ற என்று போகுது. தர்ரா வருது இல்ல. அந்த நுண்ணுக்கத்தை நீங்க ரெக்கார்டை ஸ்லோவா கேட்டு பாருங்க. அந்த எப்படி மாறணும் தான். தர்ற தர்ரா சின்ன டிஃபரெண்ட் தான். ஆனா ஹையரா சரியா வருது. இந்த ரா வருது, அங்க வருது. ஓகே. அஞ்சாவது. سلام هي حتى مطلع الفجر ஆறாவது. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير இல்ல ممنون غير பல அல்ல غير ممنون. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون சரி போதுங்க. சரி. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون غير ممنون. அது மட்டும் ஓதுங்க. غير ممنون. غير ممنون திருப்பி ஓதுங்க. غير ممنون நான் அடுத்த பாடத்துக்கு சில அடுத்த சட்டத்துக்கு நான் போய்த்துருவோம். இதில் உள்ள இஷ்யூவை கிளியர் பண்ணணுமா? பிரச்சனை வரப்படாது. இந்த இஷ்யூங்கிறது தன்மையில் வந்து இஷ்யூ அல்லது ராலையும் காதலையும் வந்து கீழ் இஷ்யூ. அதாவது படித்து முடித்த விஷயங்கள் அந்த நசல்ல விஷயம் நேச்சரில் அவங்களோட டோன் மாறுது இல்லை. நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணீங்க, ஆனால் அந்த வாய் வடிவம் பழகிக்கிறதுக்கு மாறுது இல்லை. அதை நீங்கள் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ்.